எக்ஸாம்பிள் 8.19 2 days. அப்போ அதுக்கான பாசிபிள் அவுட்கம்ஸ்லாம் எழுதிடலாமா? எஸ் ஈக்குவல் டு 1,1 1,2 1,3 1,4 டோட்டலாக 36 இருக்குது. ஃபஸ்ட்டு சப்டிஷன் பார்க்கலாம். சம் ஆஃப் அவுட்கம் இஸ் ஈக்குவல் டு 4. 2 டேஸாக ரோல் பண்ணுறோம். அந்த 2 டேஸில் வரக்கூடிய அவுட்புட்டை ஆட் பண்ணால் 4 வரணும். இதை ஆட் பண்ணால் 2 தான் வரும். இதை ஆட் பண்ணால் 3 4. இதை ஆட் பண்ணால் 4 வந்துடும். ஓகே, இதை ஆட் பண்ணாலும் 4 கிடைக்கும். இதை ஆட் பண்ணாலும் 4 கிடைக்கும். அப்போ அதுதான் ஏ அப்படிங்கிற ஈவெண்ட்டுக்குள்ளே எழுத போகிறேன். 1,3 2,2 3,1. ஓகே, கொஸ்டினில் இதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ கேட்குறாங்க. அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ 1 2 3, என் ஆஃப் எஸ் வந்து 36. ஓகே, இப்போ இதை டிவைட் பண்ணலாமா? அப்போ 1/12. செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். சம் ஆஃப் தி அவுட்கம் இஸ் கிரேட்டர் தென் 10. ஆட் பண்ணால் 10 விட கிரேட்டாக இருக்கணும். 5 6 ஆட் பண்ணால் 11, 6 5 ஆட் பண்ணால் 11, 6 6 ஆட் பண்ணால் 12. இந்த மூணுமே கிரேட்டர் தென் 10 சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, இதான் ஈவெண்ட்டு பி. 5,6 6,5 6,6. ஓகே, இப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 1 2 3 3 அவுட் ஆஃப் 36 டிவைட் பண்ணால் 1/12. இப்போ தேர்ட் சப்டிஷன் பார்த்துடலாமா? தி சம் ஆஃப் தி அவுட்கம் இஸ் லெஸ் தென் 13. ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் 13 விட லெஸ்ஸாக இருக்கணும். இதில் இருக்கிற இந்த 36 அவுட்கம்ஸுமே ஆட் பண்ணி பாருங்கள், 13 விட கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அப்போ ஈவெண்ட் சி அப்படியே சாம்பிள் ஸ்பேஸ் கூட மேட்ச் ஆயிரும். இப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ், அதாவது 36 அவுட் ஆஃப் 36 டிவைட் பண்ணால் ஆன்சர் 1 கிடைக்கும். ஓகே.